அவர் மரித்து போயிட்டாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மாம்சமான மனிதர்களுக்காக சிந்தியதை இந்த வேத வசனமானது அடையாளப்படுத்துகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விழா என்பது இந்த இடத்துல மட்டும் கிடையாது. விழாவினாக நம்ம நடு மார்பில் குத்தினாலும் அது விழா தான். இப்படி கொத்தினோம்னாக இதுவும் விழா பகுதி தான். இந்த பகுதி முழுவதுமாக என்னாக விழா பகுதி. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறாரா என்று ஒருத்தர் சோதிப்பதற்காக ஒரு நல்ல ஈட்டியை கொண்டு வந்து நடு மார்பிலே அவன் குத்துறான். நடு மார்பில் தான் மனிதனுடைய அந்த இருதயமானது இருக்கிறது. ஸ்தோத்திரம். முழு சரீரத்தில் இருக்கக்கூடியதான அந்த இரத்தம் முழுமையாக ஸ்தோத்திரம் யூதர்களாலும் ரோமர்களாலும் பாடுபடுத்தப்பட்ட பொழுது அந்த கசையடிகள் வழியாக அது வெளியேறிடுச்சு. தண்ணீரும் இல்லை, ரத்தம் இல்லை, ஜீவனும் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவன் குத்தும் பொழுது அதிலிருந்து தண்ணீரும் ரத்தம் வருதுனாக்க இந்த இருதயத்தில் மிச்சம் மீதம் இருந்ததான அந்த ரத்தம் தான் அதிலிருந்து வெளிப்பட்டதான ரத்தம். ஸ்தோத்திரம். அந்த தண்ணீர் என்பது நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடியதான வெளிப்புறமான ஒரு உரை இருக்கும். அதுக்கு பெரிக்கார்டியல் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை சொல்லப்படும். ஸ்தோத்திரம். அந்த பெரிக்கார்டியல் சவுக்குள்ள தண்ணீர் என்ன பண்ணாக்க சுற்றிலும் இருக்கும். அந்த தண்ணீரானது இருதயத்தில் எந்த விதமான அதிர்வுகளும் போய் தாக்காதவாறு அந்த தண்ணீர் என்ன பண்ணாக்க தடை பண்ணும். இப்போ பாருங்கள், மிச்சம் இருந்தது அந்த தண்ணீரும் இருதயத்துக்குள்ளே மிச்சமாக இருந்ததான கொஞ்சம் ரத்தமும். அந்த போர் சேவகன் குத்திய பொழுது மிச்சம் இருந்ததான தண்ணீர் வெளியே வந்துருச்சு, மிச்சம் இருந்ததான ரத்தம் வெளில வந்துருச்சு. ஜீவன் இல்லை என்பதற்கு இதை விட வேற அடையாளமே தேவை கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவர் உயிரோடு இருந்தார், மயக்கமாக இருந்தார், உசுரோடு இருந்தார், செத்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ரோம போர் சேவனுடைய இந்த செயலை விட வேறு என்ன செயல் தேவைன்னு எனக்கு தெரியல. அவர் மரித்தது உண்மை. எனக்கு மரித்தவர் தான் உயிரோடு எழுந்திருந்தாருங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இதையே என்ன பண்ணாங்கனாக்க, இல்லை அவர் உசுரோடு இருந்தார், அவரை ஸ்தோத்திரம் காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அவர் சிந்தி மரித்தது 100க்கு 100 உண்மை. அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. இந்த இடைப்பட்ட இடங்களை தான் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க குழப்புறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க குழப்புறாங்க, நிறைய கிறிஸ்தவத்தை ஆராய்கிறேன்னு சொல்லக்கூடியதான வரலாற்று ஆசிரியர்கள் குழப்புறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். நான் ஒரு சரீரத்திலேருந்து வெளிப்படக்கூடிய ரத்தம், கடைசியோட ரத்தம், அது உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை.